திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1560வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். சிவன் அவன் வைத்தது ஓர் தெய்வ நெறியில், பவன் அவன் வைத்த பதவழி நாடி, இவன் அவன் என்பது அறிய வல்லார்க்கு அவன் அவன் அங்கு உளதாம் கடனாமே. அந்த இடமண்டு பேசுற மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. முக்கியமா அந்த பாடலுடைய மைய கருத்து என்னன்னா, அகவைப்பாடு முக்கியத்தை நமக்கு உணர்த்துகின்றார். சிவனும் அவனுடைய பவனம்ன்றது எங்க ஆன்மா தெய்வீக நெறியை பின்பற்றி அந்த பழமையான பாதையை ஆராய்ந்து இவன்தான் அவன் என்று உணர்ந்து செயல்படுவர்களுக்குத்தான் சிவபெருமான் தங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை அறிந்து கொள்வதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்தா நான் உணர்றேன். இந்த சிவனவன் வைத்ததோர் தெய்வ நெறி அப்படின்னா சிவபெருமான் அமைத்த ஒரு தெய்வீக வழிமுறை, அவர் ஃபார்ம் பண்ண அந்த சைவ திருமுறை. பவனவன் வைத்த பதவழி நாடி, இந்த இடத்துல பவனவன் அப்படின்னா ஆன்மாவை குறிப்பிடுகின்றது. ஆன்மாவையும் நிலைநாட்டிய பழமையான உண்மையான பாதையை தேடி நம்ம போகணும். இப்ப நம்ம எவ்வளவுதான் மாடர்ன் ஃபுட்டு வந்தாலும் பழங்காலத்துல சாதத்தை ஊற வைத்து அந்த பழஞ்சோறு தான் வயிற்றுக்கு ஒரு நல்ல பாக்டீரியாவுக்கு கொடுக்கக்கூடிய உணர்வா சொல்றாங்க. இப்ப அந்த பழமையை நாடி, அப்ப இறைவனுடைய சிந்தனைக்காக அவனை நாட வேண்டும். இவனவன் என்பது அறிய வல்லார்க்கு, இவன்தான் அவன், அதாவது இந்த ஆன்மாதான், இந்த உயிர் உடலுக்குள்ள இருக்கிற உயிர் தான் சிவன் என்று உள்ளே உணர்ந்து அறிய தெரிஞ்சவர்களுக்கு அவனவங்குள்ளே தான் கடனமே, அந்த பேரொளி அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அதை கண்டறிவதே அவர்கள் கடமை. அப்ப சுருக்கமா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, வெளிப்புற தேடுதல்களை விடுத்து சுய பரிசோதனை செய்து இறைவனை தங்களுக்குள்ளே கண்டறிவது திருமூலரின் உபதேசம். இது ஒரு சின்ன கதை கூட நம்ம சொல்லலாம். சிற்பி சிலை சிறுவன் ஒரு கல்லை எடுக்கிறாரு சிற்பி, அத ஒரு அழகிய கடவுள் சிலையை வடிவமைக்கிறார். அப்ப அதுல இருந்து சிவன் வெடிபடுதுன்னு வச்சுக்கீங்களா. அப்ப அந்த சிவன் வெளியிலேருந்து வரல, கல்லுக்குள்ள சிவனும் இல்ல, ஆனா கல்லுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாத பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுத்தோம்னா உள்ளே சிவனாக இறைவனாக தெரிவார். அப்ப நாமளும் இறைவனாக தெரியணும் அப்படின்னாக்கா நம்மிடம் உள்ள ஆணவம் கண்மை மாதை இது போன்ற தேவையற்ற குப்பைகளை நாம் நீக்கிவிட வேண்டும். நமக்குள் ஏற்கனவே ஒளிந்து கொண்டிருக்கும் இறைவன் வெளிப்படுவான். அவன் அங்குலன் அதுவும் கடனாமே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லுவார். நீ தேடினால் அங்கே வந்து நிற்பான், அது அவன் பொறுப்பு. அவன் அங்குலன் ஆமே கடன் ஆமே. அப்ப நீ தேடினால் அங்கு வந்து நிற்பது அவனுடைய கடமை, அவனுடைய பொறுப்பு அது. அப்ப நம்மளுடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, கோபம் பொறாமை சோம்பல் பயம் இவற்றைகளை செதுக்கி எறிந்தால் சிறந்த மனிதனாக வெளிப்படலாம். அப்ப உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணா தெய்வ மனிதனாக வெளிப்படலாம். இப்ப மகிழ்ச்சி என்பது நம்ம வெளியில தேடுறது கிடையாது, உணர்ந்து அனுபவிப்பது. அதே மாதிரிதான் இறை சிந்தனை இறை உணர்வு என்பது உணர்ந்து அனுபவிப்பது. அது ஒரு பொருளை வச்சிருக்கிறதாலேயோ இல்ல வெளிப்புற சடங்குகள் சொல்லும் போது தேவையானதுதான் அடிப்படையில சிறுநீர் இடுதல், மணியில நம்ம இது கட்டுதல், இதெல்லாம் வந்து புறச்செய்தியா இருந்தா கூட உள்ளுக்குள்ள மனதுல உணர்ந்து அதை நம்ம அனுபவிக்கும் போதுதான் மகிழ்ச்சி தானாகவே வரும். இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெரிய சிங்கம் வந்து ஒரு ஓடையில நிறைய தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. உடனே கர்ஜிச்சு, ஏன்னா அந்த ஓடைய தாண்டணும் முடியாது. உடனே விலங்குகள்லாம் நடுங்கி வந்து நின்றுச்சு, என்ன பொறுப்பு என்ன செய்யணும்னது, நான் அந்த ஓடையை கிராஸ் பண்ணணும், உடனே பாலம் கட்டுங்க அப்படின்னது. உடனே நிறைய மற்ற விலங்குகள்லாம் சேர்ந்து கல் எடுத்துட்டு வந்து அது இது என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருந்துடும். கழுதை மட்டும் ஓரமா நின்றுட்டே இருந்துதான்.
சிங்கம் வந்து கூப்பிட்டு என்ன பண்றேன் நான் சிந்திச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றதான் கழுதை. என்ன சிந்தனை உனக்கு? ஏன் பாலத்தை வந்து ஓடைக்கு குறுக்க கட்டணும், பக்கத்திலே கட்டினா என்ன அப்படின்றதான். அந்த மாதிரிதான் நம்ம மனமும். ஏன் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும், ஏன் நம்ம வந்து உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்றத நினைக்காம சுகமா இருக்கிறது எப்படின்னு நினைக்கிறதாலதான் நம்ம இறைவனை நோக்கி செல்லக்கூடியது தடையாக இருக்கின்றது என்று கூறி தலத்தை கௌரி அம்மா அவர்களும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கங்கள், நிறைய உதாரணங்களோட நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1560. சிவனவன் வைத்தது ஓர் தெய்வ நெறியில், பவனவன் வைத்த பழவழி நாடி, இவனவன் என்பது அறிய வல்லார்கட்கு, அவனவன் அங்கு உளதாம் கடனாமே. Translation: Seek him through the divine path laid down by Shiva, following the ancient path that leads unto him. Those who could know that this one is the that one, he abides by there dutifully. சிவனவன் வைத்தது ஓர் தெய்வ நெறியில், பவனவன் வைத்த பழவழி நாடி. இந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த தெய்வ நெறி எல்லாம். தெய்வத்தை அடைகிற வழிமுறைகள் எல்லாமே அது எங்கிருந்து வந்ததுன்னா இறைவன்கிட்டே வந்ததுதான். பவனவன் வைத்த பழவழி நாடி, அந்த பழமையான வழியை இங்க பவன்னா நான் அகராதிப்படி சிவன்னே பார்க்குறேன். ஐயா பார்த்த அந்த ஆன்மாங்கிற பார்க்குற அந்த பார்வையும் நல்லா இருந்தது. நான் அகராதியில வந்து பவன்னா என்னன்னு பார்க்குறப்ப சிவபெருமான்ற மாதிரி இருந்தது. நான் அந்த பார்வையில பார்க்கும்போது அதுவும் சரிதான். ஏன்னா இறைவன் வைத்த தெய்வ நெறிதான் அப்படிங்கிறதுனால அவன் வைத்த பழவழினா பழமையான வழியை நாடி, அதுதான் முதல்ல வந்தது அப்படிங்கிற மாதிரி நந்தி தேவர்கிட்ட கொடுத்து முதல்ல வந்தது அப்படின்றது. இவனவன் என்பது அறிய வல்லார்கட்கு, அந்த வழிமுறையில பின்பற்றி அதுல சிவ பூஜை இருக்கலாம், வாசி யோகமா இருக்கலாம், நிறைய கொடுத்துருக்குறாங்க. அவங்கவுங்க வினைக்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க இறைவனை அடையிறதுக்குன்னு. மந்திரங்கள் சொல்றதா இருக்கலாம், இல்ல விரதம் இருந்து இந்த ஐயப்ப மாலை போட்டு போற விஷயமா இருக்கலாம். எந்த மாதிரி ஆனாலும் அவங்களுக்கு எது வசதியா இருக்கோ, அவங்களுக்கு எது இயல்பா வருதோ அதை சூஸ் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம அவனை வந்து நமக்குள்ள இருக்கிறது இறைவன் தான் என்று அறிய வல்லார்கட்கு அதை உணர்ந்துட்டாங்கன்னா அவன் அங்கு உள்ளதாம் கடனாமே. அவன்னா அந்த இவன் அவன் இருக்கு இல்லையா, நான் தான் சிவன் அப்படின்றத உணர்றோன்னா அப்புறம் அந்த இவனுங்கிறதும் போய் அவன் தான் சிவதான் இனிமேல் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றது அவனோட கடனாமே. அது வந்து இறைவனோட கடனாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு கோடு போட்டா போதும், அவர் ரோடு போட்டுருவாரு. ஏன்னா நம்ம உலகிலேருந்து நான் உன் பக்கம் திரும்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது இறைவன், அவரோட கடனாக வந்துரும் அப்படிங்கிறது. இது வந்து கந்தகுரு கவசத்திலையும் அவரோட கடன், அது அருள்வது உன் கடனேயாம் அப்படின்பாங்க. சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே. நான் திருவடியை பற்றி கொள்றது மட்டும்தான் என்னால முடியும். நான் அந்த திருவடியிலே இருக்க முடியும், பூஜை பண்ண முடியும், நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா அதுக்கப்புறம் அருள்வதும் சரி, அந்த சிவனை போல் ஆக்குவதும் சரி, அது வந்து இறைவனோட கடமையாக இருக்கிறது. நம்ம அதை பத்தி எதுவுமே கவலைப்படுத்தணுமா, இறைவனை அடைவோமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து இறைவனை அடைவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல வந்து இவனவன்றது அவனவனாக மாத்துறது யாரோட கடமைனா அது இறைவனோட கடமை தான். நம்ம அவனவனா ஆக முடியுமான்ற கவலை வந்து நம்ம பட தேவையில்லை அப்படிங்கிறது. இது எப்படி இன்னும் சொல்லலாம்னா, இன்னும் நம்மலாம் ஒரு பள்ளத்துல இருக்கிற மாதிரி தான், ஒரு அறியாமை என்ற பள்ளத்துல உழுந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான். அந்த இடத்துல ஒரு ஏணியாவோ ஒரு கயிறாவோ வந்து நமக்கு கொடுக்குறாரு இறைவன். நீ இதுல இருந்து இதை பிடிச்சேன்னா நீ இதுல இருந்து வெளில வந்துடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து இந்த அந்த அறியாமை பள்ளம்ங்கிறது வந்து ஒரு ஒரு குழியில தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பள்ளத்திலே எப்படி நல்லா வாழ்றது? எப்படி அங்கேயே எப்படி சண்டை போட்டுக்கிட்டு, அந்த இதிலே இருக்கிறதுன்னு வினைகள சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுல தான் இருக்கோம். அதுக்கும் இறைவன் வந்து, "நீ அத இன்பம் அனுபவிச்சுட்டு தான் வர முடியுமா உன்னால? அதுவும் சரிதான்." அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் நம்மள்ட்ட தான் குடுக்குறாங்க. நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ணி, "நீ இப்படி தான் வரணுன்ற" அந்த இதுவும் இல்ல. ஆனா அந்த அந்த பள்ளத்திலே ஒரு கயிறு கடக்கு. அத வந்து நீ புடிச்சிட்டு வா அப்படிங்கிறது தான். அது நம்ம திரும்பணும். அந்த சைடு நம்ம திரும்பி அந்த இடத்துல ஒரு கயிறு இருக்கு. அத புடிச்சு ஏறுறது வந்து கஷ்டமா இருக்கு. உலகமே நல்லா தானே இருக்கு. அது அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இதுக்குள்ளயே இருக்கோம். அதனால தான் இறைவனும் நெறைய செஞ்சு பார்க்குறாரு. நமக்கு ஒருவேளை நான் அந்த பள்ளத்துல இருக்கும்போது நீ கஷ்டத்த குடுத்தாவது கயிறு எங்க இருக்குன்னு தேடுவியா? அப்படின்ற மாரி கஷ்டத்த குடுத்து பார்க்குறாரு. நம்ம அந்த இதெல்லாம் இல்லாம அந்த மனம் என்ற அறியாமை இருளே இருக்கிறதுனால, அந்த மனம் சொல்றது தான் சரி, அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினைகளையே ம் வினைகள்லயே மாட்டிக்கிறோம். அந்த மனதிலருந்து வெளில வரணும் அப்படின்னா, அந்த மனதுக்கு வந்து என்ன என்ன பிடிக்கும்னா, என்டர்டெயின்மென்ட் பிடிக்கும். எதையாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு, எதையாவது ஒண்ணு இன்பத்த நாடிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். அதுலருந்து நம்ம வந்து அதுதான் உண்மைன்னு இல்லாம, அத அமைதியாக்குற வழிமுறைகள் என்னன்றத பார்க்கணும். அ மனதுபடியே போகாம சும்மா இருக்கிறதுலயும் சுகம் இருக்கு அப்படிங்கிறத உணரணும். நமக்குள்ள திரும்பும்போதும் அது இன்பம் உண்மையான இன்பத்த நோக்கி போகும் அப்படிங்கிறதும் உணரணும். உணர்ந்து அந்த கயிற நோக்கி நாமளும் திரும்பணும். திரும்பி நம்ம மேல ஏறி அந்த கயிற புடிச்சா போதும் அவர் தூக்கி விட்டுர்றேன்றது தான் இந்த பாடல்ல சொல்றதா நான் பார்க்குறேன். அ இன்னும் சொல்லனா நமக்கு சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, நரி கொக்கு கத. அந்த அந்த கதையும் இப்ப ஞாபகம் வருது. அ அந்த நரி வந்து கொக்குக்கு கிட்ட அவங்க வீட்டுக்கு போகும்போது, அது அந்த குட்டியோண்டு அந்த அ வாய் இருக்கிற ஒரு ஒரு பாத்திரத்தில அது மீன போட்டு குடுக்கும். கொக்கு கிட்ட போகும்போது. அதால நரியால அத சாப்பிட முடியாது. ஆனா, அத வந்து நம்ம அ திரும்ப கொக்க வந்து இன்வைட் பண்ணோம். அப்ப வந்து அதே மாரி இது இது பழிவாங்கும். அதாவது இந்த நமக்கு சொல்லிக் குடுத்ததே வந்து, இந்த உலகியல் எப்படி இருக்கிறதுங்கிறது மாரியே சொல்லிக் குடுத்தாங்க. இந்த ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி. நம்ம இங்க வந்தது வந்து வினைகள தீர்க்க தானே தவிர, ஏத்திட்டு போறதுக்கு இல்ல. இது சொல்லுவாங்களே, அ அ நல்லது அதாவது அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்ன்னு. அந்த நம்ம வந்தத வந்து புண்ணியத்த நோக்கி தான் நம்மளோட இது இருக்கணும். நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்டின்னாலும், நம்ம திரும்ப அதையே செய்யணும்னு கிடையாது. அதுலருந்து அவங்களுக்கு புரிய வச்சுருவோம். நம்மளோட வலிய அவங்களுக்கு புரிய வச்சுருவோம்னா, அது புரியாது. அவங்களே அறியாமையில தான் அத செஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த அறியாமையில இருக்கவங்கள நம்மளால திருத்திற முடியாது. நம்ம வாழ்ந்து காட்டுறோம். நி இந்த மாரி தான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டுறோம்னா, அட்லீஸ்ட் அதுலயாவது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருத்தவங்க நம்ம இந்த பள்ளத்துல விழுந்து இன்னும் 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 அடியில இன்னும் கீழ கீழ போகாம, புண்ணியத்த சேர்க்கணும். இன்னும் அந்த அறியாமையில இருக்க ஆன்மா மேல அது வந்து வேற யாரும் இல்ல. நாம தான் அந்த உருவத்துல இருக்கோம். அதேதான் நான் ஒரு கோவம்ன்ற ஒரு அறியாமை வச்சிருக்கேன்னா, அவங்க பொறாமைன்ற ஒரு அறியாமை வச்சிருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல இல்லையா? எல்லார்ட்டயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி நம்ம ஒருத்தவங்கள பார்க்கும்போது நான் அந்த அந்த அறியாமையில இருக்கேன். நான் இப்ப நீங்க ஒரு அறியாமை இருக்கேன். நான் அந்த அறியாமைய புடிச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நமக்கு பாவமா தான் இருக்கும். பாசம் தான் வரும். அன்பு தான் வரும். அந்த ஆன்மாவும் மேல ஏறணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சத ஹெல்ப் பண்ணலாம். இல்ல நம்மளால முடியவே இல்லையா, நம்மள பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏறிட்டு கூட மத்தவங்களுக்கு நம்ம கைய குடுக்கலாம். அத விட்டுட்டு நீ என்ன அடிச்சியா? நான் உனக்கு அடிச்சேன். உனக்கு 4 பாயிண்ட் தான் பாவம் இருக்கா? அவங்க வந்து 5 பாயிண்ட் ஏத்திக்கிறாங்களா? உடனே நாமளும் பதிலுக்கு செஞ்சு நம்மளும் 5 பாயிண்ட் ஏத்திக்கிறோம். நம்ம வந்தது இந்த இந்த பாவத்த நம்ம குறைச்சிட்டு போறதுக்காக, அந்த கயிற நோக்கி நம்ம திரும்பணுங்கிறதுக்காக. அப்படிங்கிறப்ப இந்த உலகியல்ல மாட்டாம, அந்த மனம் அமைதிப்படுற விஷயங்கள நம்ம செய்யணும். அந்த ஓ பதிலுக்கு பதில்ன்னு பார்க்காம, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லத செஞ்சுட்டு, புண்ணியத்த சேர்த்துட்டு, நம்ம இறைவன் என்ற கயிற புடிச்சா போதுங்கிறது தான் இங்க சொல்றது. நமக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறார்ன்னு உணர்ந்துட்டா போதும். அது இறைவனோட கடன் தான். அவரு தூக்குறது அவரோட பொறுப்பு. அத மட்டும் நீங்க செஞ்சா போதும். திருவடிய பற்றிக் கொண்டா போதும். உங்களுக்கு இயல்பான எது வருதோ, நெறைய முறைகள் நம்ம அதான் இந்தியால தான் இத்தன முறைகள் இருக்கு. நம்ம மதத்துல தான் இத்தன முறைகள் ஒவ்வொருத்தரும் புடிச்சுக்கிற மாதிரி.
மத்ததெல்லாம் ஒரே விஷயம் தான் இருக்கு. அவங்க அது மட்டும்தான் அது அவங்களுக்கு வருதோ வரலையோ அத தான் பண்ணணும்னு இருக்கு. இங்க அப்படி இல்ல. நமக்கு பிடிச்ச குருமார்கள தேர்ந்தெடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச வழிமுறைகள் எது நமக்கு பிடிக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி நெறைய உபாசன முறைகள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. விரத முறைகள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. மந்திர முறைகள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம மனது எல்லாமே என்னன்னா, அந்த மனத நம்ம வந்து இறைவன் பக்கம் திருப்பணும். அப்ப இந்த உலகியல்லேருந்து நம்ம மனது அமைதியாகணும். அந்த பசுவா இருக்கிற நாம நந்தியாக மாறி இறைவன புடிக்கணும். எல்லாமே அந்த மனத அமைதிப்படுத்துறது தான். நேத்து கூட நான் ராமராமன் நாமம் பார்த்தேன். அது 1008 நாமம் வந்து 15 நிமிஷத்துல சொல்லிரலாம். அப்படி அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். ஓ! 15 நிமிஷம் நம்ம உட்கார்ந்து கேட்டோம்னா, 1008 ராமநாமம் கேட்கலாம். ராம, 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 ராமன்ட்டு. எவ்வளோ இதெல்லாம் உங்க மனத அமைதிப்படுத்தி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்மள கொண்டு போகும் இல்லையா? அந்த 15 நிமிஷத்த நம்ம எதுலயோ போடுறதுக்கு, டெய்லி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒரு மந்திரத்துல நம்மளோட மனத வைக்கும்போது, 1008ங்கிறது 48 நாளுக்கு சொன்னீங்கன்னா, 48,000 தடவ ராமநாமம் சொன்ன மாரி ஆயிடுது இல்லையா? எவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனா நம்ம வந்து இதுலலாம் போடாம, நம்மளோட முயற்சி, கவனத்தெல்லாம் நம்ம வந்து எங்க போடுறோம்னா, தேவையில்லாத விஷயத்துல போட்டுர்றோம். நமக்கு அந்த கயிறா இருக்கிறது நான் எத பார்க்குறேன்னா, நம்மளோட விழிப்புணர்வு தான். அத நீங்க முதல் படியா பார்க்குறது, அத உருவமா பார்க்கலாம். ஏன்னா மனம்ங்கிறது அதுவும் ஒரு மனமா இருக்கு இல்லையா? அறியாமைங்கிறது அது உருவமா இல்ல. மனமா இருக்கு நமக்கு. அப்ப நமக்கு அதுலருந்து தப்பிச்சு போற ஒரு ஒளியாக இருக்கிறது எதுன்னா, நம்மளோட கவனம், நம்மளோட அடுத்த நிலையில கான்ஷியஸ்னஸ் அடுத்த நிலையில நமக்கு இருக்கிறது என்னன்னா விழிப்புணர்வு. நீங்க விழிப்புணர்வா இருக்கும்போது, உங்க மனத நீங்க கண்ட்ரோல் பண்ண அந்த நடராஜர் மாரி கண்ட்ரோல்ல வைக்க முடியும். விழிப்புணர்வா இருக்கும்போது மட்டும் தான் வைக்க முடியும். வேற எந்த மனதாலேயே மனத கண்ட்ரோல் பண்றதுன்னு வைக்க முடியாது. அப்ப அத நோக்கி நம்ம போணும். நம்ம கவனத்த எதுல போடுறோம்? நம்ம எப்படி விழிப்புணர்வா இருக்கிறதுக்கான செயல செய்றோம்? அ நம்ம இறைவன் திருவடிய பற்றிக் கொள்றதுக்கு என்னலாம் வழிமுறைகள் இருக்கு? எதெல்லாம் நமக்கானதாக இருக்கு? அப்படிங்கிறத நம்மள நம்மள நோக்குறதா. ஏன்னா மத்தவங்களோட மத்தவங்களையும் நம்ம பார்க்கும்போது, நல்லது செய்றதுக்கு பார்க்க மாட்டோம். ஒருத்தவங்களோட தப்பு வந்து பெருசா தெரியும். நமக்குள்ள இருக்கிற தப்பு வந்து தெரியாது. மத் அன் நம்மள நம்ம நல்லது செய்றோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ன நல்லது செய்றோம்னா, நம்ம நல்லது செய்றோங்கிறது பெருசா தெரியும். கெட்டது வந்து மத்தவங்கள்ட்ட இருக்க கெட்டது தான் பெருசா தெரியும். அவங்கள்ட்ட இருக்க நல்லது வந்து பெருசா தெரியாது. இதுதான் நம்மள டிசைன் பண்ணியே வச்சிருக்காங்க. இந்த மாரி தான் மனிதர்கள் இருக்கணும்னு டிசைன் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. அது அறியாமை தான். அது மனதோட வேலை தான்றத புரிஞ்சுக்கணும். மத்தவங்கள்ட்ட இருக்க நல்லத பார்க்கணும். நம்மள்ட்ட இருக்க தவறுகள பார்க்கணும். நம்மள்ட்ட இருக்க தவறு என்ன? கோபம் தான் என்னோட பிரச்சனையா? என்ட்ட இருக்கிறது பயம் தான் என்னோட பிரச்சனையா? அப்ப அத போக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்னு நம்மளோட தவறுகள நம்ம வந்து கவனம் வச்சு, மத்தவங்கள்ட்ட இருக்க நல்லதையும் அ அத பார்த்து அதிலருந்து நான் மத்தவங்களுக்கு நல்லது செய்றதுல இவ்வளோ நல்ல இத்தன நல்ல ஏன்னா எல்லார்ட்டயுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்மளோட கெட்டத நீக்கிட்டோம்னா, நம்ம மத்தவங்களுக்கும் அந்த நல்லத வந்து பரப்ப முடியும். அதனால நம்ம மேல ஃபோக்கஸ் பண்ணி, நம்மளோட பிரச்சனைய தீர்த்து, இறைவன் திருவடிய பற்றிக்கொண்டு, அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்குள்ளயும் அந்த திருவடி இருக்கு. அத பற்றிக்கொண்டு நம்ம இறைவன அடையணும். அது வந்து அவரோட பொறுப்பா ஆயிடும். அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறது. வேற யாரும் எதுவும் அருமை அருமை அம்மா. உண்மையிலே இன்னைக்கு உங்களுடைய இது எனக்கு ரொம்ப உங்க பேச்சை கேட்கும்போது பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப புலகாரிதம் அடைகின்றனம்மா. மிக்க நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. ராஜேந்திரன் ஐயா, நீங்க உங்களோட கருத்து சொல்றீங்களாங்கய்யா? பாடல் பத்தின கருத்து. கிருத்திகாம்மா இருக்காங்கம்மா. ஆ எனக்கு காமிக்கல. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. கௌரிமா, உங்களுடைய உரை அற்புதமா இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி இட் வாஸ் ஃபுல்லி என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோ இருந்தது. மிக்க நன்றி. ஒரு ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ தட் கம்ஸ் வெரி டீப் இன்சைட். அதனால அது புரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி லைனையா நீங்க சொல்ற அந்த குட்டி குட்டி கதைகள், அந்த ஃபார்மட் ரொம்ப நல்லா இருக்கு. மிக்க நன்றி. இன்றைய மந்திரம் பத்தி பேசியாச்சு. சிவனவன் வைத்ததோ தெய்வ நெறியில், பவனவன் வைத்த பழவழி நாடி, இவன் அவன் என்பது அறியவல்லார்கட்கு
அவன் அவன் அங்குலதாம் கடனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பவன் அப்படிங்கிறதுக்கு ஐயா ஒரு பொருள் சொன்னாரு, நம்ம கௌரிமா ஒரு பொருள் சொன்னாங்க. இன்னும் ஒரு பொருளும் இருக்கு. அதுதான் நம்ம தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள், ஒரு வார்த்தைக்கு பல பொருள். ஆனா எல்லா பொருளுமே இன்டர்லிங்டடா தான் இருக்கும். இப்ப ஐயா சொன்னது ஆன்மா அப்படின்னு சொன்னாரு. அம்மா வந்து சிவம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பொருளும் இருக்கு, புதிதாக தோன்றுபவன், எல்லா இடத்துல இருந்தும் எமர்ஜி. அது வந்து அதற்கும் பவன் அப்படின்னு தான் பேர். அப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துலயும் அவங்கவுங்க பாக்குற விதத்துல, பாக்குற ரூபத்துல, பாக்குற கடவுளின் பெயரு அவன் தோன்றுபவன். அதனாலதான் அவனுக்கு பவன் என்று பெயர். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல எடுத்தீங்கன்னா 1000 நாமாக்கும் ஒரு பொருள் இருக்கு. ஒரு ஒரு பொருள் இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல பவன் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா இந்த 4வது வரியில சொல்றாரு, அறிய வல்லார்கட்கு அவன் அவன் அங்குலதான் கடனே அப்படின்னு. நீ யாரையோ கும்பிட்டுட்டு போற, நீ யார கும்பிடுற, நீ யாரோ விநாயகரை கும்பிடுற, முருகனை கும்பிடுற, இல்ல வேற ஏதாவது சமயங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை கும்பிடுகிற, இல்லைன்னா நீ வந்து குருவை கும்பிடுற. உன் குரு பல விதத்துல, பல வடிவத்துல, பல பெயர்கள்ல இருக்கக்கூடிய குருவை கும்பிடுங்க. நம்ம திருமூலரை வணங்குறோம். நீங்க என்ன போனீங்கன்னா ஒரு ஒரு கோயில்கள்ல அந்த கோயிலை ஸ்தாபித்தவர்கள், இல்லைன்னா அந்த கோயிலை ஸ்தாபித்தவர்களின் குருமார்களினுடைய புகைப்படங்களை இங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அப்படி எங்க யாரா இருந்தாலும் அங்கே அந்த நொடியில் அவர்களிடம் இருந்து நமக்கு அருளை தருவதாக, அதாவது அந்த அந்த உணர்வு தான் நம்ம பெறக்கூடிய அந்த உணர்வு தான். நான் வந்து மகாபெரிவாளை நினைச்சாலே கண்ணுல தண்ணி வருது அப்படின்னு நான் மனசார சொன்னேன்னா, அந்த இடத்துல அந்த தண்ணிய வர வைக்கிறது அந்த உணர்வை. அப்போ அந்த இடத்துல மகாபெரிவாங்கிற பெயர் முக்கியம் அல்ல, அந்த உணர்வு, நாம் அடையக்கூடிய அந்த உணர்வு, அந்த சிவத்தை நம்முள்ளே உணரக்கூடிய அந்த தன்மை, அந்த நொடி, அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், லட்டு திங்கலாம், ஜாங்கிரி திங்கலாம், அதனோட சேர்க்கையெல்லாம் வேறையா இருக்கலாம். ஆனா அந்த அந்த அது என்ன பண்ணுது, நாக்குல இனிப்பை தருகிறது. அந்த இனிப்பை தரக்கூடிய அந்த நிமிடம், அப்போ அதுல இருக்கக்கூடிய சுகரா இருக்கிறவன் யாருதான் அப்படின்னா இவன் தான். அந்த சுகராக தோன்றுகின்றவன், அந்த இனிப்பாக நம்முள்ளே அந்த இனிமையை படர வைக்கக்கூடியவன். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த லட்டு ஜாங்கிரி எல்லாம் தின்னதான் இனிப்ப நீங்க ஒரு 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 10 நாள் நீங்க, இல்ல 10 நாள் போதும், 10 நாள் நீங்க இனிப்பே சாப்பிடாதீங்க, எந்த இதுவும் சாப்பிடாதீங்க, இனிப்பு தரக்கூடிய என்ன, வெளிப்படையாக இனிப்பு தரக்கூடிய எந்த உணவையும் சாப்பிடாதீங்க. அப்புறம் நீங்க சாப்பிடுற ஒரு ஒரு உணர்வுலயும் உணவுலயும் இருக்கக்கூடிய இனிப்பை வந்து இந்த நாக்கு தேடி தேடி எடுக்கும். நான் காஃபி குடிப்பேன், காஃபில ஜீனியே கிடையாது, அது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கும் காஃபி குடிச்சா அந்த வாயில அந்த இனிப்பு இருக்கும் எனக்கு. என்னன்னா அந்த சுவை வந்து அந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த வந்து இந்த நரம்புகள் தேடி எடுத்துக்கொள்கிறது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, பாவக்கால இனிப்பு இருக்கும். அந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு பீரியட்ல கார்த்திகை மாதம் முழு திருப்பி அந்த மார்கழி துவங்கினோன்னு அந்த கார்த்திகை மாதத்துல பாவக்காய் சாப்பிட்டோம்னா அந்த பாவக்காயில இருக்கக்கூடிய இனிப்பை வந்து இந்த நாக்கு வந்து தேடி எடுத்துக்கும். இதெல்லாம் தான் நம்ம எங்க போய் யார வேணா கும்பிடலாம். இந்த இப்ப காலி போறோம், இந்த என்னுடைய பயணத்தினுடைய திட்டமே இந்த இடத்துல கல்கத்தா என்னன்னா, இது வந்து சாக்த பூமி, தாந்திரிக் பூமி. அப்ப இங்க இருக்கக்கூடிய நாங்க பொதுவா இங்க வந்தப்பெல்லாம் அந்த காளிகாட்டு போறதோட நிப்பாட்டிடும், இல்ல மிஞ்சி போனா தர்ஷன காளி போவோம். ஆனா இந்த தடவை ஒரு ஒரு காளி கோயிலாக தேடி போகணும் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கேன். அதற்குண்டான லிஸ்ட் வச்சிருக்கேன். அதோட இன்னர் காளி. அப்போ அதை கைட் பண்ணி நாங்க போகும்போது அற்புதமான விஷயங்கள் நடக்குது.
அப்போ அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, காளிய வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அலங்காரமான காளியா இருக்கா. ஆனா மக்கள் வந்து அவளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அவளை அம்மாவா ட்ரீட் பண்றாங்க. அவளை மகளாக ட்ரீட் பண்ணுகிறார்கள். அவளை மருமகளாக, அவளை வந்து எல்லா ரூபத்திலயும் அவளை வணங்குறாங்க. ஆனா ஃபியர்ஸ் பிரசன்ஸ் தான். அங்க பார்க்கும்போது கையில கத்தியோட, பட்டாக்கத்தியோட, நாக்க தொங்க போட்டுட்டு ரத்த வர்ணமா அவ நிக்கும்போது பார்க்க அற்புதமா இருக்கு. ஆனா அவளை வந்து எல்லா இடத்துலயும் அவளை அப்படி குழந்தை மாதிரி அவ்வளோ ரொம்ப க்ளோஸா ட்ரீட் பண்றாங்க. அப்ப அந்த எப்படி நடக்குது? அங்கேயும் காளிதான் இருக்கா. பவன் அவளாகத்தான் அவள் அங்கே தோன்றுகிறாள் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம? அப்படிலாம் தோன்ற வேண்டும் என்றால் அப்படி என்ன பண்ணணும்? தோன்ற வேண்டியது அவனுடைய கடமை. நான் எங்க போய் வணங்கினாலும் அங்கே அவனுடைய அருளை அவன் நிரப்ப வேண்டியது அவனுடைய கடமை. ஆனா அது எப்படி? அதுக்கு நம்ம நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. என்ன அப்படின்னா, அதற்குதான் பவன் அவன் வைத்த பழவழி. அவன் புதுமையாக தோன்றுபவனாக இருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு பழ வழியை நாடி நிற்கிறான். அவன் 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 பழ வழியை நமக்காக நெறிமுறையாக வகுத்து தந்திருக்கிறான். எது அந்த பழவழி அப்படின்னா, தெய்வ நெறியில் அந்த 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 பக்தி அப்படிங்கிற ஒரு பாதையில அந்த ரசத்துல நம்ம உள்ள போகணும். அதுதான் வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. மெய்ய பெருமையர் கண்பனை இன்பம் செய் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? வையத் தலைவனை வந்து அடைந்து உய்மினே நேத்திக்கு சொன்னாரு இல்லையா? வந்து அடைந்து விடு, நீ அவனுடைய காலடியில் வந்து சேர்ந்து விடு. எப்படி சேர முடியும்? இந்த மனிதர்கள் பக்தியின் மூலமாகத்தான் சேர முடியும். ஞானத்தின் மூலமாக சேர்ந்தால் அந்த கான்சியஸ் தான் இருக்குமே தவிர, அந்த கான்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த பணிவு, அந்த அகங்காரம் போன அந்த பணிவு இருக்கவே இருக்காது. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? அந்த கான்சியஸ் மேல நம்மளுடைய காலம் இருக்க வேண்டும். அந்த கான்சியஸ் மேல் நம்முடைய உணர்வு இருக்க வேண்டும். அந்த கான்சியஸ் மேல் நம்முடைய உணர்வு இருக்க வேண்டும். எமோஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அது இருக்கணும். அது இருக்கும் பொழுதுதான் நம்மால் அதை எப்ப நம்மளால பெற முடியும் அப்படின்னாக்க, நம்ம வந்து அவனை நோக்கி பயணப்படும் பொழுது அதுதான் சொல்றாரு. சிவன் அவன் வைத்ததோர். அப்ப இந்த முதல்ல அடையாளம் காமிச்சிட்டாரு நம்மள. தெய்வ நெறியில் அப்படின்னா அந்த பக்தி நெறியில் அந்த தெய்வத்தை கொண்டு தெய்வம்னு வந்துடுத்துனாலே அந்த இடத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பின்னாடியே வந்துடும். அதனாலதான் தெய்வ நெறியில் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா மிகவும் உயர்ந்த நெறி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். தெய்வத்தை வந்து உயர்ந்த இடத்துல வைக்கிறதுனால. ஆனா அந்த உயர்ந்த நெறி செய்யக்கூடியது என்ன? பக்தியை நமக்கு தரக்கூடியது இல்லைங்களா? அதனால தெய்வ நெறியில் பவன் அவன் வைத்தன். அப்பொழுதெல்லாம் தோன்றக்கூடிய அந்த பழ வழி நாடி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவன் அவன் என்பது. அப்ப அங்க போய் நின்னுட்டு அங்க நம்ம 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 மைண்ட் அப்படிதான் பண்ணும். அங்க போய் நின்னுட்டு நான் வந்து முருகனை கும்பிடுறேன். அப்ப நான் முருகன் தான் எனக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆமா, முருகன் தான் காட்சி கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உன்னுடைய உணர்வு வந்து என்ன தருகிறது? அப்ப எதிர்க்க இருக்கிற காட்சி போய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை அறிதல். அதனாலதான் இவன் அவன் என்பதறியாம. இவன்னா வேற எங்கேயும் இல்ல. அவன்னு சொல்லும் போது அவர் வெளியில நிக்கிறாரு. ஆனா இங்க இவன் சொல்லிட்டா நம்ம இங்க இருக்கோம், இங்க உள்ள இருக்கோம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இவன் அவன் என்பதை அறிய வல்லார்கட்கு அப்படின்னா எனக்குள்ளதான் இருக்கு அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த உணர்வு. நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு, பார்க்கும் பொழுது தோன்றக்கூடிய அந்த நிகழ்வு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்கள் உள்ளத்துள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல. அவங்க உள்ளே இருக்கக்கூடிய இவன் அவன் என்பதை அறிய வல்லார்கட்கு அதா தெரியணும். அதுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வேணும். வெறும் எமோஷன் ஆயிட்டா நம்ம அந்த இடத்துலயும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ எதிர்க்க இருக்கிற காட்சியா நமக்குள்ளே அந்த உணர்வை தருகிறது. ஆமா, ஆனா அந்த காட்சியை விட்டுறலாம். என்னத்த பண்ணணும்? அந்த உணர்வை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய வல்லார்கட்கு அவன் அவன் அங்குளதான் கடனே அப்படின்னு. அப்போ அவன் எங்கேயோ பறந்திருக்கக்கூடியவன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அவன் அங்கே அவனாகவே வந்து நம்முள்ளே இருக்கக்கூடிய செயலை அவன் செய்து முடிக்கிறான். ஏன்னா அவனுக்கும் நமக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்துகிட்டேதான் இருக்கு. அவனோடதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப திருப்பி கூட்டிட்டு போக வேண்டியதும் அவனோட பொறுப்பு தான். நம்ம பொறுப்பு இல்ல. நம்ம பொறுப்பு எல்லாமே அவனை பற்றி கொள்ளுவதன். எப்படி பற்றி கொள்வதன் மூலம்? நெறியில் நின்று. அந்த தெய்வ நெறி யார வகுத்தது? அவனே வகுத்து நமக்கு தந்த அது மிக மிக பழமையான வழி. அந்த வழி நாம் வந்து அவனை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நமக்கு உறுதி கொடுக்கிறார்.
அற்புதமா இருக்கு இந்த பயணம். நேத்துக்கு ஒரு அற்புதமே நிகழ்ந்தது. காளி கோயில் ஒரு புதிய காளி கோயிலுக்கு தேடி போகும்பொழுது நான் சமயம் கிடைக்கும்போது கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன். மணி 7 ஆயிடுச்சு. நன்றி நண்பர்களே. உள்ள இருக்கக்கூடிய ஒரு அங்கே உள்ளே உறைவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முதல்ல தனியா தான் புரிஞ்சுக்க முடியும். நேத்திக்கு சொன்னேன் இல்லையா, தண்ணி வேற மீன் வேறன்னு. அதுக்கப்புறம் சமுத்திரம் எங்கேயோ இல்ல உள்ளதான் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும் போது நாம் அவனாகவே மாறுகிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அத்தகைய பேருண்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்ம அந்த பழவழியை சென்று சேர வேண்டும். அந்த பழவழியில் நிற்க வேண்டும். அது யார் வகுத்த நெறி? அது ஒரு மிகப்பெரிய தெய்வ நெறி. அதை வகுத்ததும் அவனே. அப்போ அவன் அருளால் அவன் தாள் பணிந்துன்னு சொன்னார் இல்லையா, அதை புரிஞ்சு கொண்டோம் இல்லையா, அதேதான் இந்த இடத்துலயும். ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர்கெடுத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க. மிக அருமை. அந்த காளி தேவியை கொண்டு வந்தது இன்னும் அற்புதமாக இருந்தது. நீங்க சொல்ல டைம் இருந்தாலும் சொல்லலாம். ஆர்வமா இருக்கு. இல்ல என்ன? நன்றிங்கம்மா. ஒரு ஃப்ளோ அன்னைக்கு ரொம்ப அருமை. வேற கேள்வி எதுவும் கருத்து எதுவும்? இல்ல, நானு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 மணி ஆயிடுச்சு. நேற்றுக்கு ஒரு கோவில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு கோவில் இங்க ஃப்ரிங்கி காளின்னு ஒரு கோவில் இருக்கு. இது நாங்க இருக்கிறது சவுத் கல்கட்டா, எங்க அக்கா இருக்கிறது சவுத் கல்கட்டா. நார்த் கல்கட்டா, சென்ட்ரல் கல்கட்டாலாம் நிறைய கோவில்கள் இருக்கு. மெயினா காளி. ஒரு காளிக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்ப இந்த அம்மா ஃப்ரிங்கி காளின்னு ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். அப்ப அது எப்படி போகணும்னா இவளுக்கு ரொம்ப தெரியல. அப்போ அவங்க அந்த இடத்துல பிரயாணப்பட்டது இல்ல. அப்ப நானு கூகுள்ல போட்டு பார்த்துட்டு ஒரு கோயில் இருக்கு அப்படின்ட்டு இந்த இப்படி போலாம் அப்படின்னு நான் வழிமுறைக்கா சொல்றேன். அப்ப அக்கா பார்த்துட்டு ஓகே, ஈஸியா தான் இருக்கு, நம்ம போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு கோவில் இருக்கு, அதையும் போற வழியில ஏதாவது இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு பார்க்கும்போது இன்னொரு காளி, அவங்களுடைய பெயர் தன்தானியா காளி. அந்த இடம் பேரு தன்தானி, அதனால தன்தானியா காளின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நாங்க போற இடம் தாண்டி அது இருக்கு. அப்போ நாங்க மத்தியானமா கிளம்புறோம். அப்ப நான் சொல்றேன், நம்ம அந்த கோயிலுக்கு முதல்ல போயிடலாம், போயிட்டு நம்ம இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னோடனே சரி அப்படின்னா கூகுளுடைய அந்த வழிகாட்டுதலின் பேர்லயே நாங்க மெட்ரோல ஏறி மெட்ரோக்கு போறதுக்காக அந்த இதுக்குள்ள போறோம். ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்குறோம். என்னன்னா அவன் காமிச்ச ஸ்டாப் ஒரு பேர் போட்டிருக்கு. அக்காக்கே அந்த பேர் தெரியல. அப்போ அந்த டிக்கெட் கவுண்டர்ல அந்த பேர் கேக்குறோம். கேட்டு இந்த இடத்துக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னோட அவன் அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்றான். என்னது இது, இவன் கூகுள்ல போட்டிருக்கான், இவன் இடம் இல்லைன்றானேன்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஊர் பேர் சொல்றோம், தன்சானியா போகணும். அவன் அப்படியே முழிக்கிறான், எப்படி போறது எனக்கு தெரியாது கவுண்டர்ல அப்படின்னா. கவுண்டர்ல அப்போ அந்த பக்கத்துல ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு நகர்ந்து ஒரு 4 அடி போயிருப்பார். அவரு திரும்பி தன்சானியா காளி போகணுமா, நான் அந்த ஊர் தான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க அதுக்கு இந்த ஸ்டாப்பிங்ல இறங்குங்க, இறங்கினா ஒரு 5 நிமிஷம் நாடா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்குங்க அப்படின்றாரு. நாங்க 2 பேரும் டிக்கெட் வாங்கிட்டு வரோம். வரும்போது அவர் முன்னாடி போயிட்டாரு. நாங்க அந்த மெட்ரோங்கிறதுனால அந்த கேட்ல ஸ்டக் ஆயிட்டோம். அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு வண்டியை விட்டு எங்களோட கூடவே பயணித்து அந்த எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே எங்களை அலர்ட் பண்ணி இங்கதான் நீங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஸ்டேஷன்ல இறங்கி எங்களை கூட்டிட்டு ஒரு ரோட்ல கூட்டிட்டு போறாரு. சத்தியமா நாங்க 2 லேடிஸ் போறோம். அந்த ரோட்ல எல்லாம் நாங்க நடந்திருக்கவே முடியாது. ஏன்னா இட் வாஸ் லைக் குடோன் ஸ்ட்ரீட் மாதிரி. ஏதாவது ஒரு ஏரியா, அதுவும் இரும்பு குடோன் இருக்கக்கூடியது, தோல் குடோன் இருக்கக்கூடியது. அந்த ரோட்ல நமக்கு தெரிஞ்சிருக்காது. கூகுள்ல காமிச்சா கூட நம்ம அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சோன்னு பயந்துருப்போம், என்னடா இப்படி போகுது அப்படின்னு. ஆனா அவரு எங்க கூட பேசிட்டே வராரு. அக்காக்கு நல்ல தெரியும். கூடவே அந்த கோயில் வாசல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை காமிச்சு அந்த கோயிலோட வரலாறு சொல்லி அவர் போட்டோகிராஃபரா. அப்புறம் அந்த தன்தானியா கோயில் காளி கோயில் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி பூ வாங்கி கொடுத்து ஸ்வீட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய ஆஃபரிங்ஸ் என்னோட உள் மனசுக்கு தோணினது. அங்க உள்ள பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கோயிலோட எங்க கூடவே நின்று
அந்த பாண்டா கிட்ட வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவர் அந்த ஏரியாக்காரங்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கவங்கள. உடனே அவர் அந்த பாண்டா வந்து இவரை பார்த்தோன்னே வணங்குறாரு. அவர் வந்து எங்களுக்கு தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி எங்களை உள்ள கோயில் தேவி முன்னாடி நிக்க வச்சு உட்கார வச்சு அவ்வளவு அழகா அற்புதமான தரிசனம் பண்றாரு. நான் அப்ப எங்க அக்காட்ட சொல்றேன், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்காரணும் அப்படின்னு. அக்கா வந்து சரி நீ உட்கார, நான் அவர்கிட்ட பேசி அவரை அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா பாவம் அவரு எங்கேயோ வெளில போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்க போய் சொன்னோன்னே அவர் வந்து சரிங்க நான் கிளம்புறேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு அவரு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து வீட்டுல வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படியே கொத்தா அந்த அம்மா சட்டக்காலரை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் அவ சன்னதியில நிப்பாட்டிட்டா அப்படின்னு நான் சொன்னேன் வீட்டுல. அந்த மாதிரி அந்த பிரிங்கி காளிக்கு எப்படி போகணும் அப்படின்னு நாங்க போகவே முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும்னு நாங்க நினைச்சோமோ அந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு வழி முதற்கொண்டு சொல்லிட்டு போனாரு. அந்த வழியில நாங்க 4 தடவை 2 பேர்கிட்ட கேட்க வேண்டியதா போச்சு. இது எப்படி போகணும், இந்த இடத்து எந்த எந்த வண்டி ஏறணும், இல்ல எந்த கடைசியில வழி தெரியாம ஊபர் போட்டு அந்த கோயில போய் சேரணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா வந்து வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நான் தவறா முடிவு பண்றேன். வேற ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அம்மா நீ இன்னைக்கு என்னதான் பார்க்க வர அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசி நிமிஷத்துல இந்த கோயில் போகணும்னு முடிவு பண்ண வைக்கிறாங்க. நாங்க அங்க ஸ்டேஷன்ல போய் தவங்குற அந்த நேரத்துல கொத்தா சட்டக்காலரை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் அங்க போய் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள அப்படியே பேசுறாங்க. உணர்வாக இருக்கக்கூடியது. அந்த கான்சியஸ்னஸ் அங்க இங்க இருக்கக்கூடிய காளி கோயில்ல எல்லாத்துலயுமே சிவத்தின் மேலதான் சக்தி வந்து ஃபியர்ஸா நிக்கிறாங்க. ஆங்காரமா அப்படியே மொத்த படைக்கலங்களோடு சிவந்த கண்களும் அந்த நாக்கு வந்து அப்படியே சிவப்பா இருக்கு. கையே எல்லாமே பாதம் எல்லாமே சிவந்த கண்கள் தான், கரிய உடல் தான். அந்த பண்ணி இருக்கிற அலங்காரம் எல்லாம் ரத்த வர்ணம் தான். கண்ணெல்லாம் அப்படியே மலர்ந்து அவ்வளவு அழகா இருக்கு. அப்போ ஆனா அந்த அந்த பார்க்கதான் ஃபியர்ஸ் ரூபம், கௌர ரூபம். ஆனா உள்ள அலங்காரம் தான் அப்படி இருக்காது, வடிவம் தான் அப்படி இருக்கு. ஆனா உள்ள பார்க்கும்போது அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அவ்வளவு ஒரு குழந்தை தன்மை, அந்த ஒரு தெய்வீகம்ங்கிறத தாண்டி ஸ்வீட். பார்க்கும்போது இனிப்பு தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சது, அந்த ஒரு இனிப்பு தெரிஞ்சது. அப்படி ஒரு உருவம். அப்ப ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவா வந்து கான்சியஸ். அப்போ அந்த அவளால் அந்த அசுரங்களை அழித்த பிறகு அவளோட அந்த அன்கண்ட்ரோலபிள் எமோஷன்ல இருக்கா, அந்த கோபம் அடங்கல. அப்போ சிவா வந்து என்ன பண்றாருன்னா அந்த யுத்த பூமியில வந்து படுத்துடுறாரு. ஒருத்தர் சிவா வந்து அவ தாண்டவம் ஆடிண்டே இருக்கா. அப்போ அங்க சிவா மேல காலு வச்ச உடனே அவளுடைய மொத்த ஆங்காரமும் அடங்கி ஐயோ நம்ம சிவா மேல கால் வச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு குளிர்ச்சி உண்மையில அதெல்லாம் அப்படியே முகத்துல இருக்கு. அதனால அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து வெளிப்படையான ஒரு புராணம். உள்ள வந்து சிவம்ங்கிறது கான்சியஸ். அப்ப அந்த சிவா கான்சியஸ்ல வந்து நம்ம வந்து இத்தனை உணர்வுகளோடும் இருக்கும் பொழுது அது வந்து உலகுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல செம்பருத்தி சாத்துறாங்க, முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி சாத்துறாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல பண்ற விஷயம். நம்ம இந்த உணர்வு, லைஃப் ஃபோர்ஸ், அது ரத்தம் இல்லையா. அந்த சிவப்பு முள்ளங்கிய வெட்டினீங்கன்னா என்ன வரும், ஒரு பஞ்சண்டு ஸ்மெல் வரும். அதனோட அந்த அந்த முள்ளா அது வந்து கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு உயிருள்ள எலும்பு மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா. அதனாலதான் அவங்க வந்து அந்த சிவப்பு முள்ளங்கியை ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி பூவை விட செம்பருத்தி பூ ஆஃபர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த செம்பருத்தி பூவினுடைய அந்த இதழ்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம தோலினுடைய ஒரு தன்மையில இருக்கு. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னப்புறம் தான் எனக்கு புரியுது, ஆமா இல்ல அப்படின்னு. அந்த தொட்டு பாத்தீங்கன்னா அந்த தோல் மாதிரி ஒரு ஒரு உணர்வோட இருக்கு. அப்போ அது அந்த ரத்த வர்ணம், இதுவும் லைஃப் ஃபோர்ஸ், அதாவது உயிர் பலி கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய அத்தனை ஆங்காரங்களே, அவ யாரு அப்படின்னா தமசை வாங்கிக்கிறவன். அந்த தமசை வாங்கி நமக்கு வந்து நல்ல குணத்தை, சத்துவ குணத்தை தரக்கூடியவளாக இருக்கிறாள். அத்தகைய உணர்தல்கள், அத்தகைய உள்ளுறுத்தல்கள், அத்தகைய செய்திகள் வந்து சேர்ந்தது. அப்ப நீ இன்னும் நிறைய தமசை வாங்கிக்கோ, சட்டுன்னு கோவப்படுறாத அப்படின்னு உள்ள இருந்து சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான உணர்வு. அவங்க பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அவ்வளவு ஒரு தாத்பரியம் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தெரியும்.
ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமான இதா இருக்கு. மொத்தத்துல அந்த காளி ரூபமே வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கு. யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம படத்துல எல்லாம் அதெல்லாம் புரியல. நம்ம எங்க போனா கூட நம்ம காளிகாட் போனா கூட சொல்லி விட்டுருவாங்க, டப டப போ 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 போன்னு. அப்ப இந்த மாதிரி கூட்டமில்லாத கோயில்களுக்கு போகும்போதுதான் நம்மளால அவளை வந்து இன்னும் ரொம்ப நெருக்கமா உணர முடிஞ்சது. அதுதான் ஒரு அற்புதமான உணர்வு. அவளை நோக்கி நம்ம போனோம்னா அவ தூக்கிட்டு போயிடுவா நம்மள. போனா அது எல்லாருக்கும் நடக்கும், எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நடக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான உணர்வு எங்களோட பகிர்ந்து காலைவழிக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க மேம். அற்புதமா இருந்துச்சு. உங்களோட அனுபவமும் அற்புதமா இருந்துச்சு. அந்த அவங்களோட திருவிளையாடலும் நம்மள கூட்டு போறது, அந்த சரணடைஞ்சு அந்த நம்ம விழிப்புணர்வா இருக்கும்போது நடக்கிற அற்புதங்களே அதிகமா தான் இருக்கும். அது இன்னும் நீங்க நீங்க உங்கள்ட்ட இருந்து கேட்கறதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா, பகிர்ந்துகிட்டது மிக்க நன்றி. வேற யாரும் அவங்களோட கேள்வி கருத்து எதுவும் இருக்குங்களா? சொல்லலாம். வாங்கம்மா, வாங்க பவளமணி அம்மா. வணக்கம் அம்மா. ரொம்ப நன்றிம்மா. அப்படியே நாங்களும் அப்படியே உங்க கூடயே உட்காந்து சாமி அந்த அம்மனை பார்த்து தரிசிச்ச மாதிரி இருந்தது, அந்த உணர்வு இருந்தது. அதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. இன்றைய பொழுதுக்கு நன்றி. நன்றிங்க. வணக்கம் பவளமணி அம்மா. நீங்க நாளையில இருந்து அந்த பாடலை படிச்சு கொஞ்சமாவது எங்களுக்கு சொல்றீங்க உங்க ஸ்டைல்ல. டெய்லி கேட்டுட்டே இருந்தா போதாதுங்கம்மா. நீங்க அந்த குரூப்ல இருக்கிறத படிச்சு உங்களுக்கு உணர்ந்ததை நீங்க வந்து சொல்றீங்க. மிக்க நன்றிங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். ஓம் நம சிவாய். அனைவருக்கும் நன்றி. Dental emulsifiers. So